ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 46ஆம் அத்தியாயம். அமராவதி என்ற பெயரின் தோற்றம். குறிப்பு: மகாகாலவனத்தில் உள்ள இந்த நகரம் சொர்க்கத்தின் அனைத்து வசதிகளையும் பொக்கிஷங்களையும் கொண்டுள்ளது. மேலும் தேவர்கள் இந்த நகரத்தை தங்கள் நிரந்தர வசிப்பிடமாக மாற்றியுள்ளனர். எனவே இது அமராவதி என்று அறியப்பட்டது. சனத்குமாரர் கூறினார், இந்த குசஸ்தலி நகரம் எவ்வாறு அமராவதியானது? புகழ்பெற்ற வியாசமா முனிவரே, பிரம்மதேவர் தேவர்களுடன் பேசியது போல் விரிவாக நான் விவரிக்கிறேன். ஒருமுறை சந்ததியினருக்காக, அதாவது பிரஜைகளுக்காக, மரீச்சியின் மகனான சிறந்த முனிவரான கஷ்யப முனிவர் பிரம்மதேவரின் அறிவுறுத்தலின்படி தெய்வீக அம்சங்களுடன் கூடிய அழகான மகா காலவனத்தில் மிகவும் கடுமையான தவம் செய்தார். செய்ய மிகவும் கடினமானது. அந்த பெரிய முனிவர் தனது புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தினார். அவரது உணவு வாடிய இலைகளையும் வெறும் காற்றையும் கொண்டிருந்தது. 1000 ஆண்டு காலம் முடிந்ததும் தேவியின் உடலற்ற குரல் இவ்வாறு பேசியது. அசரீரி வாக்கு இவ்வாறு கூறியது: சிறந்த பிராமணரை, எனது சிறந்த கூற்று கேட்கப்படட்டும். நன்மையை நோக்கி நீங்கள் மிகவும் கடுமையான தவம் செய்தால், மிகவும் நல்லொழுக்கம் உள்ள முனிவரே, உங்கள் சந்ததியினர், அதாவது மகன்கள் மற்றும் பேரன்கள் போன்றவர்கள் பூமியில் சந்திரனும் சூரியனும் பெரும் புகழுடன் பிரகாசிக்கும் வரை தொடருவார்கள். உங்கள் கற்புடைய மனைவியும் உங்களுடன் சேர்ந்து உங்களின் நிழலைப் போல தவம் செய்வார். அவள் இவ்வாறு புகழ் பெற்றவள். எனவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் தங்கள் தலைவர்களாக அவளுடைய மகன்களாக மாறுவார்கள். அவர்கள் எப்போதும் அழியாதவர்கள், முதுமையில்லாதவர்கள், சொர்க்கத்தில் என்றென்றும் பிரகாசிப்பவர்கள், என்றும் பிரபலமானவர்கள். சிறந்த பிராமணரே, என் நிமித்தம் நீங்களும் சிறந்த முனிவர்களே, பாவங்களிலிருந்து விடுபட்ட பிரஜாபதி ஆவீர்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. இதை கூறிய பிறகு தேவி அங்கேயே மறைந்து விட்டார். அன்றிலிருந்து வியாசமா முனிவரே, கஷ்யப முனிவர் தக்ஷனின் மகளுடன் புனித நெருப்புகளை பராமரித்து சிறந்த நகரமான குசஸ்தலியை நாடினார். தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட அவரது சந்ததியினரும் செழித்து வளர்ந்தனர். கஷ்யப முனிவர் மரீச்சி முனிவர் மகனாக பிறந்தார். இனிமேல் அவரிடமிருந்து அனைவரும் நிலை பெற்றனர். தேவர்கள் சுதையை இடைவிடாமல் உட்கொண்டனர். அதனால் அழியாதவர்களாக ஆக்கப்பட்டனர். சொர்க்க தோட்டமான நந்தனம் அங்கு சிறந்த மகா காலவனத்தில் இருந்தது. விரும்பிய வரங்களை வழங்குபவராக காமதேனு அறியப்பட்டு புகழ் பெற்றார். அவள் எப்போதும் எங்கும் மகாகால மகேஸ்வரருக்கு சேவை செய்தாள். சிறந்த மரம் பாரிஜாதம் அவருக்கு சேவை செய்தது. ஒருபோதும் வாடாத தாமரை மலர்களை கொண்ட பிந்துசாரர்கள் சிறந்த மானச ஏரி என்று கூறப்படுகிறது. இது அன்ன பறவைகள் மற்றும் சரச பறவைகளால் நிறைந்துள்ளது. சூரர்களும் சித்தர்களும் இதை நாடுகிறார்கள். முத்துக்களும் இரத்தினங்களும் எங்கும் சிதறி கிடக்கின்றன. அற்புதமான இரத்தினங்கள் அதை பிரகாசிக்க செய்தன. இந்த நிதி மகாபத்மனின் புதையல் கல்ஹாரர் மற்றும் குமுதத்துடன் பிரகாசித்தது. பிரபஞ்சத்திலுள்ள தெய்வீக விஷயங்கள் அனைத்தும் அற்புதமான மகாகாலவனத்தில் உள்ளன. இங்கு நிலைநிறுத்தப்பட்ட மனிதர்கள் ஆன்மாவின் அனைத்து சக்திகளையும் கொண்டிருந்தனர். அவர்களின் உணவு மற்றும் செயல்பாடுகள், அவர்களின் அம்சங்கள் மற்றும் சுரண்டல்கள் தேவர்களின் சக்திகளைப் போலவே இருந்தன. இந்த நகரத்தில் அழியாத மனிதர்களைப் போல அவர்கள் சுற்றித் திரிந்தார்கள். பூமியின் மக்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்த அமரர்களுக்கு இணையாக இருந்தனர். பெண்கள் எப்போதும் நிரந்தர இளமை வானத்து பெண்களுடன் சமமாக இருந்தனர். வியாசமா முனிவரே, அத்தகைய நகரம் பூமியில் காணப்பட்டது. அது நித்திய நகரமாகும். தேவர்கள், தானவர்கள் மற்றும் கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், உரகர்கள் மற்றும் ராட்சசர்கள் வசிக்கும் இந்த நகரம் நித்தியமானது. உலக இன்பங்களையும் முக்தியையும் நீண்ட காலம் நீடிக்கும் நிரந்தர நன்மையையும் வழங்கும். இங்கே அமரர்களின் நிரந்தர முகாம் உள்ளது. எனவே இது அமராவதியானது. இந்த நகரத்திற்கு தற்செயலாக வருகை தந்து துறவு, தானம் மற்றும் மகேஸ்வரரை தரிசித்தல் போன்ற புனித சடங்குகளை செய்யும் பாக்கியவான்கள்
ஒருபோதும் புத்திரர் மற்றும் செல்வங்களை இழக்க மாட்டார்கள். அவர்கள் அனைத்து இன்பங்களையும் பெற்று இறந்தவுடன் சிவபுரத்திற்கு செல்வார்கள். இதை படிப்பதன் மூலமோ அல்லது கேட்பதன் மூலமோ ஒருவர் சதருத்ரிய பாடல்களை பாடிய பலனை பெறுவார். 46ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.